வேண்டியவன் வேண்டாதவன் தவறு செய்தால் நடு தீர்ப்பு கண்டிப்பாகும். இது யாருக்கும் அடங்காத எங்க இருக்கிறது என் அன்பான மக்களே. பண்டாரன் நினைக்காதே, வைகுண்டசாமி பண்டாரன் தானே, பண்டாரன் தானே. நம்ம ஐயா ஒண்ணும் செய்ய மாட்டாரு. இல்ல இல்ல பாக்குறா நானாண்டி மாயாண்டி காட்டு ஆண்டியடா போனாண்டி குருவாண்டி எடுக்கோ ஆண்டியடா ஆண்டி ஆண்டி சாதாரண ஆண்டி இல்ல பண்டாரம் தானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டி மகன் ஆண்டியடா நாம் பாண்டி மகன் பாண்டியடா கிழவனல்லோ. பண்டாரம் தானே, பண்டாரன சாதாரண பண்டாரம் அல்ல, இருப்பவன் யாரும் அல்ல, சங்கு சக்கரம் தாங்கிய நாராயண பண்டாரம். அந்த பண்டாரம் ஆண்டிக்கு கோபம் மக்களியார் எடுத்தது போல பகவானுக்கு கோபம் வந்தா அனைத்தும் அழிந்துவிடும். அப்ப கோபமா கடவுளுக்கு கோபமா? ஒரு சாதாரண இறைவன்ல இப்ப ஐயா கோபத்துலதான் இருக்கிறார். ஏன் நான் சொன்னது ஒண்ணும் இந்த மக்கள் கேட்கலையே, கேட்கலமாக்கா, கேட்கல. கேட்காம ஐயா மேல குறை சொல்லக்கூடாது. அதான் ஐயா நாம அவர் சொன்னதுல 10வது கேட்டு வாழ்ந்துகிட்டு நம்ம ஐயா தப்பு பண்றேன்னு தண்டிக்கிறாருன்னு சொன்னா ஏதாவது ஒரு அர்த்தம் உண்டு. ஒண்ணுமே பண்ணாம இருந்துட்டா கோபம் இல்லாம கை தூக்க எல்லாமே நீதானா?